வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பால்சம் பூச்செடியிலிருந்து அதனுடைய விதைகளை எப்படி சேகரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீட்டில் தோட்டம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக பூச்செடிகளை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேருக்கு அவங்க தோட்டத்தில் கலர் கலராக பூச்செடிகள் இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தங்களோட வீட்டில் கலர் கலராக பூச்செடிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பால்சம் பூச்செடிகளை வளர்க்கலாம். இந்த பால்சம் பூச்செடிகள் நிறைய வண்ணங்களில் கிடைக்குது. இந்த பூச்செடிகளில் அடுக்கடுக்கான பூக்கள் நிறையா பூத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்செடிகளை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. சரி வாங்க, இந்த பால்சம் பூச்செடியிலேருந்து விதைகளை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த பால்சம் பூச்செடி. இந்த பால்சம் பூச்செடி பெரும்பாலும் இந்த மாதிரி சிவப்பு கலரில் தான் நம்ம நிறைய பேர் வளர்ப்போம். அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அந்த விதைகள். இந்த விதைகள் இருந்த இடத்துல எல்லாமே பூக்கள் இருந்திருக்கும். பூக்கள் உதிர்ந்து அதுக்கப்புறம் அந்த பூ இருந்த இடத்துல எல்லாமே விதைகளாக மாறிடும். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வயது முதிர்ந்த செடிகள். எல்லா பூச்செடிகளையும் பாருங்கள், அந்த மேலே உள்ள அந்த ஒரு பூவை தவிர மற்ற எல்லாமே பூக்கள் எல்லாமே விதைகளாக மாறிடுச்சு. இந்த பூச்செடிகளை எல்லாருமே ரொம்ப எளிதாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த கீழே முளைச்சிருக்க எல்லாமே அதனுடைய விதைகள்லேருந்து வந்த செடிகள் தான். இது யாரும் அந்த விதைகளை எடுத்து இப்படி தனித்தனியாக போட்டு முளைக்க போடலை. எல்லாமே அந்த விதைகள் தானாகவே கொட்டி அதுவாக முளைச்சது தான். இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த செடியை வளர்க்குறது எவ்வளோ எளிது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இந்த பால்சம் பூச்செடியிலேருந்து எடுக்கப்படுற அந்த விதைகள் நல்லா முளைப்பு திறனோடு இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா விதைகளுமே நல்லா முளைச்சி வந்துடும். அதுவும் சீக்கிரமே முளைச்சி வரும். இந்த மாதிரி குட்டி செடிகளை நீங்கள் அழகாக பெயர்த்தெடுத்து வேறு இடத்துல ஈஸியாக நடவும் முடியும். சரி வாங்க, இந்த செடியிலேருந்து விதைகளை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த செடியிலிருந்து நம்ம விதைகள் எடுக்கும்போது கீழ்ப்பாகத்தில் உள்ள அந்த விதைகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் எப்படி நம்ம முதிர்ச்சி அடைஞ்ச விதைகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, அந்த கீழே உள்ள அந்த விதைகள் அதை பார்த்தீங்கன்னா அதோட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே உள்ள அந்த விதைகளை பார்த்தீங்கன்னா போக போக அது பச்சை நிறமாக இருக்கும். அந்த பச்சை நிறங்களாக இருக்கிறது அந்த விதைகளை முதிர்ச்சி பெற்று இருக்காது. பச்சை நிறத்தில் இருந்து கொஞ்சமாக மாறி அது இந்த மாதிரி வெளிர் மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்கும். அந்த மாதிரி விதைகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க அந்த விதைகள் பச்சை நிறமாக இருக்கும். அது பூரா முதிர்ச்சி பெறாதது. கீழே உள்ள விதைகள் எல்லாமே அந்த பச்சை நிறத்தில் முற்றிலும் அதோட நிறம் மாறிபட்டுருக்கும். அதாவது வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த மாதிரி விதைகளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது அந்த கூம்பு மாதிரி இருக்க அந்த இதை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அந்த காம்பில் இருந்தால் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த கூம்பை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது வெடிச்சிடும். நீங்கள் லேசாக தொட்டாயே போதும், அதனுடைய விதைகள் பூரா வெடித்து கீழே விழுந்துடும். அந்த முதிர்ச்சி பெறாத அந்த கூம்பை பிடிச்சி நீங்கள் அழுத்துனீங்கன்னா அது வெடிக்காது. ஆனால் நல்லா முதிர்ச்சி பெற்ற அந்த விதைகளை அழுத்துனீங்கன்னா அது டப்புன்னு வெடித்து அந்த விதைகள் கீழே விழுந்துடும். இப்போ பாருங்கள், நான் லேசாக தான் தொட்டேன், அது அப்படியே பிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது எல்லாமே முதிர்ந்த விதைகள். அதனால தான் நம்ம அந்த மேல் பாகத்தை தொட்டு எடுக்காமல் அந்த கீழே இருக்க அந்த காம்பை பிடிச்சி எடுக்கணும் அப்படிங்கிறது. இதை நீங்கள் லேசாக அப்படி தொட்டாவே போதும், அதை டப்புன்னு அப்படி வெடிச்சிரும். இது எல்லாமே முதிர்ந்த விதைகள். இந்த மாதிரி இந்த விதைகளை நம்ம காம்பை கிள்ளி எடுத்துக்க வேண்டியதான். வேணுன்ற அளவுக்கு உங்களுக்கு விதைகளை எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ வச்சு நல்லா காய வைக்க வேண்டியதான். காய வச்சுட்டு அந்த மேலே உள்ள தோல்களை நீக்கிட்டால் உங்களுக்கு விதைகள் கிடச்சிரும். காற்று அடைச்சிருக்க பலூனை நம்ம எப்படி அழுத்துறோன்னா டப்புன்னு வெடிக்குமோ, அது மாதிரி இதை மேலே பிடிச்சி அழுத்தின உடனேயே அது வெடித்து அந்த விதைகள் பூரா சிதறிடும். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த விதைகளை சேகரிக்கணும். அதிகமான விதைகளை சேகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து மெதுவாக தான் அழுத்தணும். இந்த மாதிரி நம்ம சேகரித்த அந்த விதைகளை இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கிற வேண்டியதான். கூடு தனியாகவும் அந்த விதைகள் தனியாகவும். கூடுகளை தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த விதைகளை ஒரு நாள் 2 நாள் காய வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் முளைக்க போட்டால் அது நல்லாவே முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி பிரித்து எடுத்த விதைகள் 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கூடுகளை பூரா தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த விதைகளை முளைக்கப்பட பயன்படுத்தலாம். உங்கள் தோட்டத்தில் பால்சம் பூச்செடிகளை வளர்க்க இந்த வீடியோ உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.